எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? குட் மார்னிங் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம 10th மேக்ஸு சமச்சீர் கல்வியில் எடுத்துக்காட்டு 2.36 இந்த கணக்கு ஒரு 10 வருஷ கொஸ்டின் பேப்பரை எடுத்து பார்த்தோம்னா அதில் 8 வருஷம் இந்த கணக்கு இருக்கும். 10 வருஷ கொஸ்டின் நம்ம எடுத்து பார்க்குறப்ப 8 வருஷம் இந்த கணக்கு கேட்டிருப்பாங்க. திரும்ப திரும்ப கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான சம்மு. கொஸ்டின் என்ன அப்படின்னா 300க்கும் 600க்கும் இடையே 7ஆல் வகுபடும் அனைத்து இயலெண்களின் கூடுதல் கண்டுபிடிக்கணும். 7ஆல் வகுபடணும். அந்த எண்ணெல்லாம் கலெக்ட் பண்ணி அதோட கூடுதல் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம முதல்ல இந்த 300க்கும் 600க்கும் இடையில் இதெல்லாம் 7ஆல் வகுபடும் அப்படிங்கிற நம்பரை மட்டும் கலெக்ட் பண்ணிக்கணும். இப்போ 300 இருக்குது. 300க்கும் 600க்கும் இடையே, அப்போ 300 கிடையாது. அப்போ தீர்வு என்ன அப்படின்னா இந்த 300க்கு அடுத்த நம்பர் 301. இது 7ஆல் வகுபடுமான்னு முதல்ல நம்ம செக் பண்ணணும். நான் 1 மறைச்சிக்கிறேன். 30 இருக்குது. 4 28, மீதி 2 இருக்குது. 4 28, மீதி 2 இருக்குது. அப்போது பக்கத்தில் ஒரு 1 இருக்குது, 21. 3 21. அப்போ கரெக்டாக இது வகுப்படுது. அப்போ 301 7ஆல் வகுப்படுது. தெரியலை அப்படின்னா இந்த 301 இங்கே 7ஆல் டிவைட் பண்ணி பார்த்துக்கணும். 4 28, மிச்சம் 2, 1, 3 21, மீதி 0. அப்போ 301 7ஆல் வகுப்படுது. இது ஒவ்வொரு தடவையும் நம்ம செஞ்சு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கணக்கை திரும்ப திரும்ப ஒரு 10 தடவை ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப உன் மைண்டில் அதுவே ஸ்டோர் ஆகிக்கிறோம். உனக்கு தெரியாமலே 301லேருந்து ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிரும், அனிச்சை செயல் மாதிரி. அப்போ 301 இப்போ 7ஆல் வகுபடும்னா இது கூட 7 கூட்டி கூட்டி எழுதணும். அப்போ 1 கூட 7 கூட்டினா 8. அப்போ 301 கூட 7 கூட்டினா 308. 8 கூட 7 கூட்டினா 15. அப்போ 308 கூட 7 கூட்டினா 315. இப்படியே போய்கிட்டே இருக்கும். இப்போ 600க்கு முன்னால் வேணும். அப்போ இது எப்படி கடைசி நம்பர் எப்படி கண்டுபிடிக்க அப்படின்னா இந்த 600ஐ 7ஆல் வகுத்து பார்க்கணும். 600ஐ 7ஆல் வகுத்து பார்க்குறோம். 7 49, 8 56, 8 56, மீதி 4. இந்த 0வை நான் இறக்குறேன். 40. இப்போது 5 35, 5 35, மீதி 5 இருக்குது. அப்போ மீதி 5 இருக்குது 7ஆல் வகுக்கிறப்ப. அப்போ இந்த 600ல் 5 குறையா இருந்திருந்தா அந்த நம்பர் கண்டிப்பாக 7ஆல் வகுப்படும்னு அர்த்தம். இந்த என்ன மீதி வருதோ அதை 600லேருந்து கழிச்சிடணும். கழித்து பார்த்தா 595. அப்போ இந்த 595 இப்போ 7ஆல் கண்டிப்பாக வகுப்படும். மீதி 0 வந்துடும். தேவைன்னா நீ வகுத்து பார்க்கலாம். அப்போ இந்த கடைசி நம்பர் நமக்கு என்ன அப்படின்னா 595. இப்போ பாரு, ஒரு ஸ்டெப்பு தான் கண்டுபிடிச்சிருக்கோம் இதுவரை. திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப ஸ்டார்டிங் நம்பர் 301னும் கடைசி நம்பர் 595ன்னு நமக்கு ஞாபகம் வந்துடும். அதனால் இதெல்லாம் செஞ்சு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. முதல்ல உனக்கு புரிகிறதுக்காக இதெல்லாம் செஞ்சு பார்க்கணும். இப்போ இதை எழுதியாச்சு. 301, 308, 315, 595 அப்படியே போயிட்டே இருக்குது. இடையில நிறைய நம்பர் இருக்குது. இப்போ இது எல்லாத்தோட கூடுதல் கண்டுபிடிக்கணும். அப்போ இது எழுதியாச்சு. இது என்ன எழுதணும்? 300க்கும் 600க்கு இடையே 7ஆல் வகுபடும் இயலெண்கள்னு எழுதிக்கணும். அது எங்கே இருக்கும்? கொஸ்டின்லே இருக்கும். கேள்வியை பார்த்து அப்படியே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கே இல்லாமல் தப்பே இல்லாமல் எழுதணும். நான் நடத்துகிறது ஸ்லோலி ப்ளூமர்ஸ் பிலோ ஆவரேஜ் பிள்ளைங்க கூட 5 மார்க்குக்கு 5 மார்க் வாங்கணும். அந்த எய்மில் தான் நடத்துகிறேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் மேலே கொஞ்சம்
இந்த 300க்கும் 600க்கும் இடையே 7ஆல் வகுபடும் எண்கள்னு எழுதிக்கணும். 300க்கும் 600க்கும் இடையே 7ஆல் வகுபடும் எண்கள். ஒவ்வொன்றுக்கும் பேர் இருக்கும்ல. இது யாரெல்லாம் அப்படின்னா இவங்க எல்லாருமே 300க்கும் 600க்கும் இடையில இருக்காங்க. அதே சமயத்தில் 7ஆல் வகுப்படுறாங்க. சரி, இப்போ இவங்களோட கூடுதல் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த எண்களோட கூடுதல். அப்போ அடுத்த வரியில் கூடுதல்னு எழுதினாலே போதும். ஏன்னா யாருன்னு இங்கே எழுதிட்டோம். இவங்கெல்லாம் யார்? 300க்கும் 600க்கும் இடையே இருக்கிறவங்க. அது மட்டுமா அப்படின்னா இல்லை, அவங்க எல்லோரும் 7ஆலையும் வகுப்படுறாங்க. இப்போ இவங்களோட கூடுதல் தான் நமக்கு வேணும். அப்போ கூடுதல்னு போட்டு 301, கூடுதல்னாலே கூட்டல் அடையாளம். 301, 308, 315 ப்ளஸ் அப்படியே போயிட்டே இருக்குது. எது வர? 595 வரை போயிட்டே இருக்குது. 595 வரை போய்கிட்டே இருக்குது. சரி, இப்போ இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் முதல்ல இந்த உறுப்பு இருக்குதுனால இதுக்கு பேர் முதல் உறுப்பு. முதல்ல இருக்கிறதுனால இதுக்கு பேர் முதல் உறுப்பு. முதல் உறுப்புக்கு நம்ம ஏன்னு பேர் கொடுக்குறோம். முதல் உறுப்புக்கு ஏ. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு, இப்படி ஞாபகம் வச்சுக்கோ, நம்பர் 1 இருக்காங்க அப்படின்னு ஒருத்தங்களை சொல்கிறப்ப A1 அவங்க தான் அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ ஏன்னு ஞாபகம் வச்சுக்கோ. ஏங்கிறது முதல் உறுப்பு. ஏ இஸ் ஈக்குவல் டு 301. அப்புறம் பொது வித்தியாசம். இது புரிகிறதுக்காக எழுதுகிறேன். ஆனால் இதை நீ பரீட்சையில் எழுத வேண்டாம். ஏ இஸ் ஈக்குவல் டு எழுதுனா போதும். அதே மாதிரி டி அப்படிங்கிறது என்னன்னா பொது வித்தியாசம். வித்தியாசம் அப்படின்னா இங்கிலீஷில் டிஃபரன்ஸ்னு அர்த்தம். அதனால் அந்த எழுத்தை டின்னு மென்ஷன் பண்ணுறோம். வித்தியாசம்னா டிஃபரன்ஸு. பொது வித்தியாசம் டி இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா இந்த 2வது நம்பர்லேருந்து நம்பரை கழிக்கணும். அப்போ 7. இப்போ டி ஈக்குவல் டு 7. 2வது நம்பர்லேருந்து நம்பரை கழிக்கணும் 7. எல்லாத்துக்குமே அப்படி தான் இருக்கும். 315லேருந்து 8 கழிச்சா 7 வந்துடும். அப்படி ஒவ்வொன்றா முன்னால் உள்ள நம்பரை கழிக்க 7 தான் வரும். அதுக்கு தான் பொது வித்தியாசம். ஒன்றுக்கு இடையில 7 தான் டிஃப்ரென்ஸு. நம்ம கொஸ்டினே அதானே, 7ஆல் வகுபடும். அப்போ எதெல்லாம் 7ஆல் வகுபடும்னு பார்த்து 7 கூட்டி தானே எழுதணும். ஸோ இந்த 2க்கும் நடுவில் உள்ள டிஃப்ரென்ஸ் 7 தான். இந்த 2க்கும் நடுவில் உள்ள டிஃப்ரென்ஸ் 7 தான். அப்படியே தான் இந்த தொடர் முழுக்க போகும், இந்த கூட்டுத்தொடர் முழுக்க. இப்போ ஏ கண்டுபிடிச்சாச்சு, டி கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கடுத்து எல். எல் அப்படின்னா லாஸ்ட்டு உறுப்பு, கடைசி உறுப்பு. தமிழில் கடைசி, இங்கிலீஷில் லாஸ்ட்டு. இது எல்லாம் எழுத வேண்டாம் கணக்கில், உனக்கு புரிகிறதுக்காக சொல்லி தந்திருக்கேன். இதை மட்டும் படித்தா போதும். ஏ டி எல். எல் கடைசி உறுப்பு. கடைசி உறுப்பு யார்? 595. இதுதான் கடைசி உறுப்பு. இந்த உறுப்பை எழுதினதுக்கப்புறம் இப்போ தான் நம்ம கணக்கு செய்ய போகிறோம். கணக்கு எப்படின்னா, இதில் முதல்ல எத்தனை உறுப்பு இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். புள்ளி வச்சு அப் டு போட்டு கடைசி நம்பரை எழுதிட்டோம். இடையில நிறைய உறுப்பு இருக்குது. அவங்களாம் யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கிறத விட எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் கண்டுபிடிக்கணும். அந்த கூட்டுத்தொடரில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க ஃபார்முலா n இஸ் ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் 1. n அப்படின்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸு, உறுப்புகளின் எண்ணிக்கைன்னு அர்த்தம். n இஸ் ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் 1. இங்கே நமக்கு தெரியுமே எல் யார்? எல் 595 மைனஸ் ஏ யார்? 301. டி யார்? 7. அப்புறம் ப்ளஸ் 1 எழுதியாச்சு. எல்லுக்கு பார்த்து இங்கே எல் எங்கே இருக்காங்கன்னு பார்க்கணும். அவங்கள அப்படியே கூட்டிகிட்டு அவங்க இடத்துல உட்கார வச்சிடணும். அது மாதிரி ஏ எங்கே இருக்காங்கன்னு பார்க்கணும். இந்த இருக்காங்க, அவங்கள இங்கே வா அப்படின்னு கூட்டிகிட்டு நேராக அவங்க இடத்துல உட்கார வச்சிடணும். இங்கே நடுவில் என்ன அடையாளம் இருக்கோ அதை அப்படியே போட்டுடணும். டி எங்கே இருக்காங்கன்னு பார்க்கணும். இந்த இருக்காங்க, நீ இங்கே வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு இங்கே உட்கார வச்சிடணும். ப்ளஸ் 1. இப்போ இந்த ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இது ஃபார்முலா n இஸ் ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் 1. இவங்கெல்லாம் எங்கே இருக்காங்கன்னு பார்த்து அவங்கள கூட்டிகிட்டு அவங்க இடத்துல உட்கார வச்சுருக்கோம். வேறு ஒன்றுமே செய்யலை இந்த ஸ்டெப்பில். சரி, இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா,
இந்த 595ல் 301 கழிக்கணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். பாரு, 5ல் 1 கழிச்சா 4, இங்கே 9ல் 0 போனால் அதே 9 தான். 5ல் 3 கழிச்சா 2 பை 7 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 294 பை 7 ப்ளஸ் 1. இப்போ இந்த 294 7ஆல் டிவைட் பண்ணணும். இப்படி கமா போட்டுக்கோங்க, 2 டிஜிட் எடுத்துக்கோங்க. 4 7 28, 7வது வாய்ப்பாடு சொல்லி பார்க்கணும். 1 7 7, 2 7 14, 3 7 21, 4 7 28. அப்போ 4 வந்தவுடனே நிப்பாட்டிடணும். 4 7 28, மிச்சம் 1 இருக்கும். அந்த 1 இது பக்கத்தில் எழுதிக்கோ. அப்போ 14 பக்கத்தில் எழுதிக்கிட்டிங்கன்னா 14. திரும்ப 7ஆம் வாய்ப்பாடு சொல்லணும். 1 7 7 14. அப்போ 42 தடவை இந்த 294ல் 7 இருக்குது. அப்போ இப்படி அடிச்சிடலாம். 1 7 7, 42 தடவை 294ல் 7 இருக்குது, ப்ளஸ் ஒரு 1 இருக்குது. இப்போ இந்த 42ஐயும் 1ஐயும் கூட்டினா 43 வந்துடும். 42ஐயும் 1ஐயும் கூட்டினா 43. அப்போ என்னோட மதிப்பு n = 43. இப்போ திரும்பியும் கவனிங்க, இந்த 301லேருந்து 595 வரை 7ஆல் வகுப்படுற நம்பர்லாம் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா 43 பேர் இருக்காங்க. எத்தனை பேர் இருக்காங்க? 43 பேர் இருக்காங்க. சரி, இப்போ நம்ம அடுத்து கண்டுபிடிக்கணும். எத்தனை பேர் அப்படின்னு தான் இப்போதைக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். எத்தனை பேர் அப்படின்னு தான் இப்போதைக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ தான் அவங்களோட கூடுதல் கண்டுபிடிக்கணும். இப்போ அவங்கள கூட்டணும்ல, இப்போ அவங்களோட கூடுதல் கண்டுபிடிக்கணும். கூடுதல் பாருங்கள், கூடுதலுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா SN ஃபார்முலா. கூடுதலுக்கு S போட்டு N போடணும். இந்த வரிசையில் இப்படி S பெருசாக இருக்கணும், N இப்படி அது கால் மாட்டில் இருக்கிற மாதிரி போடணும். SN. SN ஈக்குவல் டு, Sனா சம்மு கூடுதல்னு அர்த்தம், Nனா உறுப்புகள், எத்தனை உறுப்போ அத்தனை. SN ஈக்குவல் டு என்ன ஃபார்முலானா n/2 a + l. இதுதான் SNோட ஃபார்முலா. n/2 a + l. இப்போ என்ன நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எத்தனை பேர் அப்படின்னா 43 பேர். இப்போ தான் கண்டுபிடிச்சோம். 43 பேர் பை 2. எண் ஏற்கனவே இருக்கான், 43 பேர்னு தெரியும். அவங்கள கூட்டிகிட்டு அவங்க இடத்துல உட்கார வச்சிடறோம். பை 2 இது ஃபார்முலாவில் உள்ளது. இப்போ ஏ முதல் உறுப்பு 301 நமக்கு தெரியும். கடைசி உறுப்பு 595ன்னு தெரியும். அப்போ அவங்கள என்னை கூட்டிகிட்டு வரணும், ஏயை கூட்டிகிட்டு வரணும், எல்லை கூட்டிகிட்டு வரணும். கூட்டிகிட்டு வாங்கடா வாங்கடா அப்படின்ட்டு அவங்கவுங்க இடத்துல உட்காருங்க அப்படின்னு உட்கார வச்சிடணும். ஏயை உட்கார வச்சிட்டேன், எல்லை உட்கார வச்சிட்டேன், நடுவில் இருக்கிற அந்த அடையாளத்தையும் போட்டுட்டேன். இப்போ பாரு, இந்த 43/2 அப்படியே வச்சுக்கணும்ப்பா. இப்போ 301ஐயும் 595ஐயும் கூட்டணும். அப்போ இந்த 5 கூட 1 கூட்டினா 6, 5 கூட 1 கூட்டினா 6. 1ஆம் இலக்கத்தை மட்டும் முதல்ல கூட்டுறேன். அடுத்து 2வது 10வது இலக்கம் 9 கூட 0வை கூட்டினா அதே 9 தான். 5 கூட 3 கூட்டினா 8. அப்போ 896 கிடச்சிருச்சு. இப்போ நமக்கு இது 43 ஒத்தையன், இது ரெட்டையன், இது ரெட்டையன். அப்போ ஒரு ரெட்டையனை ரெட்டையனால் வகுக்கலாம், ஒரு ரெட்டையனை ரெட்டையனால் வகுக்கலாம். இப்போ இதை ரெட்டையனால் 2ஆல் வகுக்கிறப்ப இதில் பாதி தான் வரும். அது எப்படி கண்டுபிடிக்க? இந்த 43 அப்படியே வச்சுக்கணும். 2 2, இதை கட் பண்ணுறோம். 4 2 8, 2ஆம் வாய்ப்பாடு சொல்லணும். 2 2, 4 2 8. திரும்ப அடுத்து 9 எடுக்கிறேன். திரும்ப 4 2 8. திரும்ப ஒரு 1 இருக்கும், அதை இந்த 6 பக்கத்தில் போடுறேன். 16. 8 தடவை 8 2 16. அப்போ இந்த 896ல் பாதி எவ்வளவு அப்படின்னா 448. இப்போ நமக்கு என்ன இருக்குது? 448ம் இந்த 43 தான் இருக்குது. 43 448ம் இருக்குது. இப்போ இது ரெண்டையும் பெருக்கணும். பெருக்கி தான் ஆன்சர் போடணும், வேறு வழி கிடையாது.
பெருக்கிறதுக்கு 43. 3 24க்கு 4, மிச்சம் 2. 4 12, 12 + 2 14க்கு 4, மிச்சம் 1. 4 12, 12 + 1 13. 1344. திரும்ப 4ஆம் வாய்ப்பாடு. 4 32க்கு 2, மிச்சம் 3. 4 16, 16 + 3 19. அப்போது 19க்கு 9, மிச்சம் 1. 4 திரும்பியும் 16 தான். 16 கூட 1 கூட்டினா 17. இப்போ 4 6 கூட்டுறேன். 12 4 6 12க்கு 2, மிச்சம் 1. 7 கூட 1 கூட்டினா 8, 8 கூட 1 கூட்டினா 9. அதுக்கடுத்து 1. அப்போ 1920 எத்தனை இருக்குது? 19264 இருக்குது. 1 10 100 அப்படி போட்டு கமா போட்டுக்கோ. 19264. 19264. இதுதான் 300க்கும் 600க்கும் இடையே உள்ள அனைத்து இயல் எண்களோட கூடுதல். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். திரும்ப இந்த வீடியோவை போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாயிரும். அதாவது எப்படி ரொம்ப அறிவுபூர்வமாக படிக்கிறோங்கிறது, எப்படி நல்லா புரிஞ்சு படித்து எந்த சூழ்நிலையிலும் எப்போ கேட்டாலும் மறக்காமல் எழுத முடியுங்கிறது தான் நமக்கு முக்கியம். இந்த கொஸ்டின் கண்டிப்பாக வரும். அதனால் நல்ல தரவாக படித்து எழுதி பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 5 மார்க் ஃபுல்லாக வாங்கிடலாம். இதில் 2 ஃபார்முலா இருக்குது. இந்த ஒரு ஃபார்முலாவும் என் ஃபார்முலாவும், அந்த 2 ஃபார்முலாவும் என்ன செஞ்சிடணும், தரவை 10 தடவையாவது எழுதி பார்த்துடணும். பார்க்க ஈஸியாக இருக்கும், ஆனால் எழுதி பார்த்தா தான் வரும். ப்ராக்கெட்லாம் கரெக்டாக போடணும், இந்த எஸ்என் கரெக்டாக போடணும். ஒரு 10 தடவை இந்த கணக்கை இந்த வருஷத்தில் நம்ம செஞ்சு பார்க்குறப்ப என்ன ஆயிரும் அப்படின்னா, இது நமக்கு மனப்பாடமாகவே ஆயிரும். ஓரளவுக்கு மனப்பாடம் ஆயிரும். மனப்பாடம் பண்ணக்கூடாது, நமக்கு தெரியாமலே நம்ம மெமரியில் இருக்கும். அப்போ இந்த மாதிரி நம்ம மல்டிப்ளை பண்ணுறப்ப எங்கேயாவது தப்பு விட்டால் கூட அது ஞாபகம் வந்துடும் நமக்கு. இங்கே இப்படி தானே வரணும், 19264 தானே வரணும் அப்படிங்கிற அந்த ஞாபகம் வந்தோடனே கரெக்டாக செஞ்சிடலாம். தேங்க்யூப்பா, தேங்க்யூ.